அடுத்து நம்ம ஏற்கனவே அந்த அறிவித்த பிரகாரம் சமீபத்தில் வெளியாகியிருக்கிற ஒரு திரைப்படம், அதாவது காஷ்மீர் ஃபைல்ஸுங்கிற பேரில் வெளியாகிருக்கிற அந்த திரைப்படம், அந்த திரைப்படத்தில் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாமே உண்மைக்கு முரணாக கட்டுக்கதைகளை அடிப்படையாக கொண்டதாகத்தான் அது இருக்கிறது என்பதை இன்ஷா அல்லாஹ் நம்ம விரிவாக விளக்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த படத்தில் அவங்க காட்டுற விஷயம் இருக்குல்ல, இது வெகுஜன மக்களுக்கு தான் இது புதுசு. ஆர்எஸ்எஸுடைய பயிற்சிகளை இதுதான் பாடமாக எடுக்கப்படும். ஆர்எஸ்எஸுடைய பயிற்சியிலே அவங்க ஆர்எஸ்எஸுடைய பயிற்சி அடிப்படை என்னன்னு கேட்டால், அவங்க இந்து மதத்தை காப்பதற்குன்னு சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் அவங்க அடிப்படை என்னன்னு கேட்டால், இந்து மதத்தினுடைய வேதங்களை, பகவத்கீதை மற்ற ராமாயணம் இதுகளையெல்லாம் சொல்லி கொடுத்து அந்த மத பற்றாளர்களை உருவாக்குவாங்களான்னா அதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அவங்க கொடுக்குற ஒரே ட்ரைனிங் என்னவென்று சொன்னால், முஸ்லீமை ஒழிக்கணும். நம்முடைய முன்னோர்களை எல்லாம் படையெடுத்து நிறைய பேரை கொன்று குவித்தார்கள். லட்சக்கணக்கான பெண்களை மானபங்கப்படுத்தினார்கள். இதுதான் பாடமே. ஆர்எஸ்எஸில் கொடுக்குற ஒரு பயிற்சி என்னன்னு கேட்டால், இந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான், வேறு எந்த விதமான அறிவார்ந்த வாதங்களோ அந்த மதத்தினுடைய சிறப்புகளை பற்றி ஒரு ஆர்எஸ்எஸ்காரன்ட்ட பேசினா ஒரு பதில் தெரியாது. அந்த விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுப்பது கிடையாது. கற்றுக் கொடுக்குற விஷயம் என்னென்னா, 2 அஜெண்டாக்கள் தான் அவங்களுக்கு. ஒன்று, நாம் இந்த உயர் சாதி பிராமணர்களுடைய ஆதிக்கத்தில் எல்லாத்தையும் கொண்டு வரணுமாக இருந்தால் எல்லா மக்களையும் இந்துக்களை ஒன்று திரட்டணும். இந்துக்களை ஒன்று திரட்டுவதாக இருந்தால் அது இந்துக்களுடைய நன்மை அதெல்லாம் சொல்லி ஒன்று திரட்டுவதை விட ஒரு எதிரியை நிழலோடு சண்டை போடுற மாதிரி ஒரு எதிரியை உருவாக்கி கொண்டு அவனை நம்ம ஒழிக்கணும் என்ற வெறி ஏற்றணும் என்று சொன்னால் அவன் சிந்திக்காத கூட்டமாக உருவாவார்கள். அந்த அடிப்படையில் இந்த ஆர்எஸ்எஸுடைய பயிற்சியில் என்ன கொடுப்பாங்கன்னு கேட்டால், முகலாயர்கள் பண்ண அநியாயம்னு சொல்லி இவங்களாக எழுதி கொண்ட வரலாறு, அந்த ஏற்கனவே இருந்த அந்த இந்து சமுதாய மன்னர்கள் செஞ்ச அநியாயத்தெல்லாம் பார்த்து பொறுக்காமல் தான் முஸ்லீம் மன்னர்கள் இந்த நாட்டில் ஆளும்போது 800 வருஷம் அவங்க ஆள முடிஞ்சு. வெள்ளைக்காரன் வந்ததுனால தான் ஆட்சி போணுச்சே தவிர, வெள்ளையனுக்கு எதிராக நடந்த ஒரு விடுதலை போராட்டங்கள் கூட முஸ்லீம் ஆட்சியில் நடக்கவே இல்லை. அவ்வளோ அழகான முறையில் அவங்க ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க. இதோடு கம்பேர் பண்ணும்போது அதற்கு முந்தி இந்த சனாதன தர்மத்தின் அடிப்படையில் நடந்த ஆட்சியை விட நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஆனாலும் அந்த கற்பழித்தார்கள், அந்த மாதிரி கொன்று போட்டார்கள், அப்படி இப்போ பொய்களை சொல்லி மதமாற்றம் பண்ணினார்கள். மதம் மாறாட்டி உன்னை கொல்லுவேன் என்று சொன்னார்கள். இந்த மாதிரி தான் அந்த இளைஞர்களை கூட்டிகிட்டு போய் நம்ம என்ன செய்யணும், இவங்களை ஒழிக்கணும். அதுக்கு போட்டு காட்டக்கூடிய விஷயந்தான் இந்த காஷ்மீர் ஃபைல்ஸ்லாம். இந்த காஷ்மீரில் சொல்கிறாங்களே இந்த விஷயங்கள், இது புதுசு கிடையாது. இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இவ்வளோ காலமாக. இதை வெகுஜன மக்களுக்கு கொண்டு இப்போ வச்சுருக்கானே தவிர, இந்த விஷயங்கள் எல்லாம் ஆர்எஸ்எஸ்காரன் எல்லாருமே இப்படி தான் நினச்சி காஷ்மீரில் என்ன செஞ்சீங்க, விரட்டி அடிச்சிங்க, பண்டிட்டுகளை கொன்றீங்க என்கிற மாதிரியா சொல்லி, அப்போ இவர்கள் கொஞ்சம் வளர விட்டோம் என்று சொன்னால் காஷ்மீரில் உள்ள மாதிரி நம்மளையும் விரட்டி விட்ருவாங்க, அவங்க ஒரு ஆபத்தான ஒரு சக்தி அப்படின்னு மூளைச்சலவை செய்வதற்காக வேண்டி இந்த காஷ்மீர் ஃபைல்ஸ் உட்பட எல்லாமே ஆர்எஸ்எஸுடைய ட்ரைனிங்கில் இருந்த ஒரு விஷயம். இதை என்ன செய்யணும், அவங்களோட நோக்கமே என்னன்னு கேட்டால், முஸ்லீம் மீது வெறுப்பு விதைக்கணும். வெறுப்பு விதைச்சோம்னு சொன்னால் அவனோட அஜெண்டா பூரா என்ன செய்ய, ஒரு எதிரி வர்றான்னு காட்டும்போது என்ன செய்வோம், ஒரு யுத்த நேரத்தில் நம்ம என்ன செய்வோம், அந்த எதிரியுடைய விஷயத்தை மாத்திரம்தான் கவனிப்போம். அந்த மாதிரி இல்லாத ஒரு எதிரியை உண்டாக்கி ஒரு யுத்தம் மாதிரி காட்டி ஒரு சிறுபான்மை மக்கள் எப்படி என்னடா செஞ்சுருவாங்க உன்னைய, என்ன சாத்தியம் இருக்குது, அதை பற்றிலாம் இல்லாமல் என்ன செய்கிறது, இப்படியான ஒரு வெறியை தூண்டிவிட்டு அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்மளை தயாரித்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் அந்த பயிற்சி. அவங்கள வீர நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், அதை கற்றுக்கொள்ளணும், இதை கற்றுக்கொள்ளணும், துப்பாக்கி சூட கற்றுக்கொள்ளணும், வாழ்வி வீசி கற்றுக்கொள்ளணும். இதெல்லாம் எது கற்றுக்கொள்ளணும், முஸ்லீம்கள் நாளைக்கு வந்தானா அழிக்கணும், முஸ்லீம்களை அழிப்பதற்காக வேண்டி இன்னென்ன வேலைகள்லாம் செய்யணும்னு சொல்லும் பொழுது அதுக்கு உத்வேகம் ஊட்டுவதற்கு தான் இந்த காஷ்மீர் ஃபைல்ஸ் மாதிரி நிறைய ஃபைல்ஸ் வச்சுக்கிறாங்க. எல்லாம் பொய்யான ஃபைல்ஸ். அந்த பொய்யான ஃபைல்ஸுகளை கொண்டு மூளை செலவு செய்கிறது ஒரு விஷயம். இரண்டாவது ஆர்எஸ்எஸில் சொல்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், கிறிஸ்தவர்கள் நாட்டை ஆளை நிறைய பேரை மதம் மாற்றி விட்டாங்க, காசு கொடுத்து மதம் மாற்றினாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை சொல்லி அவர்களை வளர விட்டோம் என்று சொன்னால், அவர்களுடைய பிரச்சனையை நம்ம கண்டுகொள்ளாமல் விட்டோம் என்று சொன்னால் நிறைய பேர் கிறிஸ்தவர்களாக மாறி மெஜாரிட்டி ஆகிவிடுவார்கள். அந்த காலத்தை வெள்ளைக்காரனுக்கு அடிமையாக இருந்த மாதிரி இவங்களுக்கு மறுபடியும் அடிமையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதையும் போட்டு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக உள்ள விஷயம் ஒன்று, முஸ்லீமுக்கு எதிராக உள்ள விஷயம் ஒன்று.
இந்த 2 அஜெண்டாவை தான் அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த ஆர்எஸ்எஸ் உடைய பயிற்சி கூடங்களில் சொல்லுவாங்க. கிறிஸ்தவர்களுக்கு வெறுப்பை விதைக்கணும். அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். எத்தனையோ மாணவிகள் வந்து கல்லூரிகளில் பள்ளிக்கூடங்களில் இந்த பாலியல் சீண்டல் துன்புறுத்தப்பட்டு தற்கொலை செஞ்ச சம்பவங்கள்லாம் நடக்கும். ஆனால் ஒரே ஒரு லாவண்யாங்கிற ஒரு பொண்ணு கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் ஒரு புகார்னு வந்த உடனே ஒட்டுமொத்தமாக ஏன் திரண்டாங்க தெரியுதா? அவங்க அஜெண்டா அதுதான். நீ இந்து பள்ளிக்கூடத்தில் இந்து மாணவிகளை நாசமாக்குனாலும் கண்டுக்கிறாத, அது உனக்கு இஷ்யூ கிடையாது. உனக்கு என்ன அந்த குதிரைக்கு கட்டினா கட்டி விடுவாங்கல்ல, ஒரே பக்கமாக போகும்ல, அந்த மாதிரி என்ன செய்யணும்னா அந்த கண்கள் மறைக்கப்பட்ட ஒரு நிலையில் அவர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க ஆர்எஸ்எஸில். அதனால் ஒரு முஸ்லீம் பள்ளிக்கூடத்தில் ஏதாவது பஞ்சாயத்துனா உடனே நிற்பாங்க. கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் வந்து இந்துக்களுக்கு ஏதாவது பாதிப்பு மாதிரி வந்தால் வந்து நிற்பாங்க. இந்து பள்ளிக்கூடங்களில் வந்து இது மாதிரி நடந்துச்சுன்னு சொன்னால் அப்படி ஒன்று நடந்ததாகவே காட்டிக்கிற மாட்டாங்க. இந்துக்களுக்கு எந்த விதமான துன்பங்கள் கொடுமைகள் இழைக்கப்பட்டாலும் அவங்க கண்டுக்கிற மாட்டாங்க. இது பெரிய ஆய்வுலாம் உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சம்பவங்கள் நடந்திருக்கிறது. அது மாதிரி இதே மாதிரியான பாலியல் சீண்டல் இத்தனை ஊரில் நடந்துச்சு. அதெல்லாம் வந்து உயர் சாதி நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள் நடந்தது. அதுக்கு எதிராக இந்து தானே. பாதிக்கப்பட்ட மாணவிகள்லாம் யார்? அந்த அவங்களுடைய சீரழிச்சாங்க. அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள்லாம் இந்துக்கள் இல்லையா? அவங்கெல்லாம் அதை பற்றி கண்டுக்கிற மாட்டாங்க. தாழ்த்தப்பட்ட மக்களை அடித்து கொள்ளுவாங்க, ஆணவ கூட நடத்துவாங்க. அவனும் இந்து தானே, ஏன் இந்துவை ஏன்டா அடிக்கிறீங்கன்னு சொல்லி போய் அதை சமரசம் பண்ணி ஒற்றுமைப்படுத்தி வருவாங்களா? அதெல்லாம் மேட்ரே கிடையாது. அவங்க மேட்ரு என்னன்னு கேட்டால் இந்த முஸ்லீமை ஒழிக்கணுங்கிற மாதிரி ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டு அது ஒன்று தான் பாடமே அவங்களுக்கு. அது ஆர்எஸ்எஸ்ஸில் இருந்து திருந்தி வந்த பல பேர் இந்த வாக்குமூலங்களை வீடியோக்கெல்லாம் வெளியிட்டிருக்கிறார்கள். அப்போ அந்த ஒரு அடிப்படையில் தான் இந்த காஷ்மீர் ஃபைல்ஸ் இப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இன்னும் அந்த 2024க்குள்ளே கடுமையான வெறுப்பை விதைச்சிட்டோம் என்று சொன்னால், பெட்ரோல் விலை கூடுனா அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, அது மாதிரி வந்து விலைவாசி கூடுனா தெரியாது, வேலை வாய்ப்பு இல்லாட்டி அதெல்லாம் தெரியாது. முஸ்லீமை ஒழிக்கணும், அதுக்கு இவர் தான் இருக்கிறார். அதை காட்டுவதாக இருந்தால் முஸ்லீமை எப்படி காட்டணும்? அவனை வந்து ஒரு இந்துக்களை பூரா அழித்து ஒழிக்கக்கூடியதான் முஸ்லீமில் 4 பேர் இப்படி செஞ்சாண்டா அது ஒரு கணக்கு. இந்துக்களை 4 பேர் செஞ்சானா அது ஒரு அப்படி இல்லை. முஸ்லீம் சமுதாயத்தில் உள்ள எல்லாருமே இந்துக்களை கொள்ளுவாங்க, இந்துக்களை அழிப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை ஏற்படுத்தி விட்டால் இந்த பிரச்சாரத்தில் துவக்கம் இது 2024 வேலை இது. அப்போ 2024க்குள்ளே இது ஒரு புறம் கொண்டு போய் நாடு புறம் கொண்டு போய் எல்லா மொழிகள்லையும் பிரதமர் அதுக்கு முட்டு கொடுக்குறாரு, கூப்பிட்டு வச்சு பாராட்டு தெரிவிக்கிறாரு. பிரதமர் ஒரு சினிமாக்காரனை கூப்பிட்டு வச்சு பேசுகிறதுங்கிற உலகத்தில் இப்போ எங்கேயுமே கேள்விப்படாத ஒன்று. அது மாதிரி மாநில அரசுகள்லாம் என்ன செய்கிறாங்க, பிஜேபி ஆளுள்ள அரசுகள்லாம் அதுக்கு வந்து அந்த படத்தை பார்க்குறதுக்காக வேண்டி லீவு கொடுக்குறாங்க, சம்பளமும் கொடுக்குறாங்க. அது மாதிரியாக என்ன செய்கிறான், விடுமுறையும் கொடுத்துட்றாங்க. அரசுக்கு வர வேண்டிய வருமானம் இருக்குல்ல, கேளிக்கை வரி, அந்த வரியை ரத்து பண்ணுறாங்க. இது கண்டிப்பாக எல்லோரும் பார்த்து ஆகணும் அப்படிங்கிறாங்க. அனைவரும் சொல்லி வச்ச மாதிரி பதிவு இது படமாக இது அப்படியா இப்படியான்னு சொல்லி என்ன செய்கிறான், அது மாதிரி பில்டப் பண்ணுறது. கூட்டமாக திரண்டு போய் படம் பார்க்க போகும்போது கூட எப்படி போவாங்கன்னு கேட்டால், ஒரு கட்சி தலைவன் வந்து கூட்டம் திரட்டிட்டு போய் படம் பார்க்க போவானா? அப்போ தான் அந்த கோஷம் போட வசதியாக இருக்கும். கூட்டமாக போயிட்டு ஒரே கோரஸாக வந்து பாயை கொல்லணும், முஸ்லீமை கொல்லணும்னு கற்றுனாங்கன்னா ஜெய் ஸ்ரீராம்பாங்க, ஜெய் ஹிந்தும்பாங்க. இந்த மாதிரியான ஒரு நோக்கத்தில் இந்த படம் வந்து 2024 பாராளுமன்ற தேர்தலுக்காக உள்ள பிரச்சார ஒரு யுக்தி. இதுதான் வழிமுறையாக இருக்குது. இப்போ முஸ்லீமை வெறுக்கக்கூடிய முஸ்லீமை பயங்காட்டி அவன் வந்துடுவான், அவன் பயங்கரமான ஆள், அவனை வளர விடக்கூடாது, அவனை அட்டைக்கு ஒட்டிக்கு மிதித்து பயங்காட்டி வச்சுருந்தா தான் நீங்கள் சந்தோஷமாக நிம்மதியாக நாட்டில் வாழ முடியுன்ற ஒரு அச்சத்தை உண்டாக்குனா தான் சாதாரணமாக லட்டு மாதிரி ஜெயிச்சுட்டு போயிடலாம். அப்படி மக்களும் அப்படி இருக்கிறாங்க. மக்களும் ஒரு சிந்திக்காத ஒரு மக்களாக, தமிழ்நாடு மாதிரி இது கேரளா மாதிரி கொஞ்சம் படிப்பறிவு உள்ளவங்க கொஞ்சம் சிந்திப்பாங்க. வேறு மாநிலங்கள் அவனுக்கு அதெல்லாம் தெரியாது. விரட்டுற பாடுறாலாம் அடித்து கொள்றாங்க அப்படிங்கிற மாதிரி வளர்க்குறதுக்கு தான் இதை செய்கிறாங்க. அதனால் இது சினிமாவாக வந்தது தான் புது செய்தியை தவிர, இந்த காஷ்மீர் செய்தியை வந்து பல தடவைகள் அவங்க இணைஞ்சிருக்கிறாங்க, அவங்கவுங்க வட்டாரங்களில் அதை பேசியிருக்கிறாங்க என்பது என்ன செய்யணும், இது ஒரு விஷயத்தை நீங்கள் விளங்கி கொள்ளணும். அதே மாதிரி வந்து இப்போ இந்துக்கள் விஷயத்தை விட்டுருவோம். அந்த படத்துடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த 90கள் அந்த கலவரம் வந்து நடந்து பண்டிட்னா காஷ்மீரில் உள்ள பிராமணர்களை பண்டிட்டும்பாங்க. ஜவஹர்லால் நேரு பண்டிட்டு, ஜவஹர்லால் அவர்லாம் அந்த காஷ்மீர் பண்டிட்டு தான் அவர், இந்திரா காந்தி, நேருலாம். அப்போ அந்த பண்டிட்டு இனத்தை சேர்ந்தவர்களை வந்து கொன்றார்கள். முஸ்லீம்கள்லாம் திரண்டு வந்து எல்லா முஸ்லீமும் சேர்ந்து அடித்து கொன்றார்கள்
கொலை செஞ்சது மாத்திரம் இல்லாமல் 89 பேரை கொலை செஞ்சார்கள். அது மாத்திரம் இல்லாமல் அவங்க காஷ்மீரில் இருந்து அவங்கள வந்து வெளியேற்றி இங்கே இருக்கக்கூடாதுன்னு விரட்டி விட்டார்கள். அவர்கள் அகதிகளாக டெல்லியில், ஹரியானாவில் பல பகுதிகளில் வந்து தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள், சொந்த நாட்டுக்குள்ளே அகதியாக்கி விட்டார்கள். அப்படிங்கிறது தான் அந்த படம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. இந்த படத்திலெல்லாம் உள்ளதில்லை, இந்த ஆதியிலேருந்து அவங்க சொல்லி ஆரம்பம் முதல்ல அவர்கள் சொல்லிக்கிட்டு வரக்கூடிய செய்தி. அப்போ எப்படிலாம் என்ன சொன்னாங்களாம், அந்த படம் மெசேஜ் வைக்குது, மதம் மாறு, ஓடிப்போ, இல்லாட்டி செத்து போயிடும். 3 தான் இந்த படம் சொல்லக்கூடிய செய்தி. என்னென்னு கேட்டால், இந்துக்களை பார்த்து முஸ்லீம்கள்லாம் சொன்னாங்களாம் காஷ்மீரில், நீ மதம் மாறு, இல்லாட்டி ஓடி போயிரு, இல்லாட்டி இங்கே தான் செத்துருவேன். 3 தான், மதம் மாறு, ஓடிப்போ, செத்து விடு. இந்த ஒரு கோஷத்தை வைத்து என்ன செஞ்சாங்க, அவங்க வந்து இந்துக்களை எல்லாம் விரட்டி விட்டார்கள், இந்துக்களை கொன்று குவித்தார்கள். நம்ம நாட்டில் உள்ள இந்துக்களை வந்து இவன் வந்து விரட்டி அடிக்கிறான்னா எப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான ஆட்கள் என்று முஸ்லீம்களை சித்தரிக்கிறதுக்காக வேண்டி இதை செய்கிறாங்க. இன்னும் சொல்ல ஒரு உதாரணத்தை சொல்வதாக இருந்தால், இந்த ராஜா அவர் இப்போ நிறைய பேர் போட்டிருக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு அவர் இப்போ அந்த பதிவில் நீங்கள் விளங்கிக்கிறலாம். பாஜக ராஜா சொல்கிறாரு, காஷ்மீர் ஃபைல்ஸ் என்கிற இந்தி படம் பார்த்தேன், இது சினிமா அல்ல, ஆவணம், சரித்திரம் என்றே கூற வேண்டும். இது சரித்திரமா 1990 ஃபரூக் அப்துல்லா தலைமையிலான ஆட்சியில், நல்ல டேட்டா கவனிச்சிக்கோங்க, 1990 ஃபரூக் அப்துல்லா தலைமையிலான ஆட்சியில், இந்த வாசகத்தை நோட் பண்ணிக்கிறங்க, அதில் பாயிண்ட் இருக்குது. இந்துக்களுக்கு எதிரான கொலை, வன்முறை, 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட இந்துக்கள் காஷ்மீரை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டது ஆகியவற்றை தத்ரூபமாக காண முடிகிறது என்று அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார். அப்போ இந்த காஷ்மீருடைய நிலவரம், இந்த விஷயம் சொல்கிறாங்கல்ல, இதனுடைய உண்மைத்தன்மை என்ன, அதை நம்ம பார்க்கணும். முஸ்லீம்கள் அடித்து விரட்டினாங்களா, அகதி ஆக்குனாங்களா, இந்த மாதிரி பண்டிட்டுகளை தேடி தேடி முஸ்லீம்கள்லாம் கொன்றார்களா, இந்த ஒரு விஷயத்தை என்ன செய்யணும், நம்ம விரிவாக உள்ளே போகணும். அதற்கு முன்னாடி அந்த காஷ்மீர் மக்களுடைய மனநிலை நீங்கள் புரிஞ்சுக்கணும். காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. அந்த முஸ்லீம் பெரும்பான்மையாக இருக்கிற அந்த காஷ்மீரில் 100 வருஷ காலம் இந்து மன்னர் தான் ஆட்சி பண்ணுறாரு, இந்து மன்னர்கள் தான் ஆட்சி பண்ணுறாங்க. 100 வருஷ காலம்னா இப்போ 1846 ஆண்டு டோக்ராங்கிற ஒரு வம்சம் இருக்கிறாங்க, அங்கே ஒரு இனம் இருக்கிறாங்க. அந்த டோக்ரா வம்சத்தில் உள்ள குலாப் சிங் அப்படிங்கிறவர் பிரிட்டிஷாரோட அவருக்கு இணக்கமாக தேச போராட்டத்திலாம் ஈடுபடாமல் அவருக்கு சப்போர்ட்டாக இருந்ததுனால அந்த குலாப் சிங் என்பவருக்கு 75 ரூபாய் கப்பம் வாங்கி கொண்டு ஆள்ற உரிமையை கொடுக்குறாங்க பிரிட்டிஷார். காஷ்மீரில் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாகவும் இந்துக்கள் சிறுபான்மையாகவும் இருக்கக்கூடிய, இந்து பௌத்தர்கள் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தை ஆளுகிற உரிமையை வெள்ளையர்கள் இந்த குலாப் சிங் என்பவர் கொடுக்குறாங்க. அன்றைய காலத்தில் 75 லட்சம் ரூபாய் வாங்கி கொண்டு, கப்பவுண்ட் வாங்குவாங்கல்ல, 75 ரூபா கட்டிட வேண்டியது, நீ ஆட்சி பண்ணிக்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எப்போ கொடுத்தாங்க, 1846. அதுக்கப்புறம் 1947 வரை 100 வருஷம், 1846 இருந்து 1947 வரைக்கும் 100 ஆண்டு வந்து இந்த குலாப் சிங்கு, அவருடைய மகன், அவருடைய பேரன், இவங்க தான் ஆட்சி பண்ணாங்க. அதுக்கு முன்னே 100 வருஷத்துக்கு முன்னாடி சீக்கியர்கள் ஆட்சி பண்ணாங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், முஸ்லீம்கள் வந்து அந்த இனத்துவேஷம் அந்த மாதிரி உள்ளவங்களாக இருந்தாங்கன்னு வைங்க, ஒரு இந்து மன்னர் வந்து பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நம்மளை ஆள்வதா என்று ஏதாவது புரட்சி கிளர்ச்சி ஏதாவது பண்ணினாங்கன்னா பண்ணலை. 100 ஆண்டுகள் இந்து மன்னர் கையில் அந்த நாடு இருக்கிறது, காஷ்மீர் இருக்கிறது, இவங்க தான் மெஜாரிட்டியாக இருக்கிறார்கள். அப்போ மெஜாரிட்டியாக இருக்கிற மக்கள் வந்து அந்த மன்னரை ஏற்றுக்கொண்டு தான் இருக்கிறார்கள். நாடு பிரிவினை அடைகிற நேரம் வரைக்கும் என்ன செஞ்சாங்க, அவங்க தான் இருந்தாங்க. அங்கே அந்த மன்னர்கள் கையில் இருக்கும். ஆனால் அதிகாரங்கள்லாம் வந்து யார்கிட்ட இருக்கும்னு கேட்டால், டோக்ரா பண்டிட்டுகள் 2 ஜாதி. டோக்ராங்கிறது இந்த மன்னருடைய இனம், பண்டிட்டுங்கிறது பிராமணர்கள். இந்த 2 ஆட்களுக்கு தான் அதிகாரம்லாம் கொடுப்பாங்க. அப்படிலாம் கொடுத்தும் கூட நம்மளை புறக்கணிக்கிறாங்க என்று சொல்லி முஸ்லீம்கள் ஒரு கொந்தளிப்பே இல்லை. 100 வருஷ காலம் இவங்க ஆட்சிக்கு எதிராக கொந்தளிக்கலை, போராடலை, புரட்சி பண்ணவே இல்லை. எதனாலன்னு கேட்டால், ஒரு அப்பாய் மாதிரி மக்கள் அவங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த சூஃபிசம்ங்கிறாங்கல்ல, சூஃபிசம்னா அது எதனா இறைவன் பார்த்துக்குருவான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இஸ்லாத்தில் இல்லை. ஆனால் வந்து எதையுமே வந்து லைட்டாக எடுத்துக்கிறது, உலக விஷயங்கள் அதிகமாக தலையிடக்கூடாது, அந்த மாதிரியாக ஒரு சூஃபிசம்னா ஒரு சாமியார் மாதிரி ஒரு மனநிலைங்கிறாங்கல்ல, அப்படியான சாமியார்னா இந்த காவி சாமியார் இல்லை, அந்த அவங்க இந்துக்களில் கொஞ்சம் அந்த கால சாமியார் இருந்தாங்களே அவங்கள, அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் என்ன செய்கிறாங்க, அந்த மக்கள் இருந்ததுனால
அவன் உரிமையை கொடுக்காட்டாலும் அவனுக்கு தெரியாது, வேலை இல்லைன்றாலும் தெரியாது அந்த முஸ்லீமுக்கு, என்னடா எல்லா அதிகாரத்தையும் அவன் தான் வச்சுக்கிறான்டாலும் அதை வச்சுட்டு போகிறான். இப்படி இருந்த மக்கள் தான் காஷ்மீர் மக்களை விளைவிக்கிறேன்னு விரட்டி விட்றாங்கல்ல. விரட்டி விட்றாங்க அந்த மாதிரி மூர்க்கம் அது மாதிரியான ஒரு அடிப்படை இருந்தால் தானே விரட்டி விட முடியும். விரட்டி விடுற மாதிரியான அந்த மக்களே கிடையாது. இன்றைக்கி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பண்டிட்டுகளும் முஸ்லீம்களும் அவ்வளோ இணக்கமாக அன்போடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது நிறைய ஒரு பண்டிட்டுகள் கூட சில இந்தியில் சில வீடியோக்கள்லாம் போட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த இதெல்லாம் இருக்குது. அப்போ 1925 இருந்து 47 வரைக்கும் கடைசியாக இருந்த மன்னர் ஹரிசிங். நாடு விடுதலை அடையுது, இந்தியா பிரியுது, பாகிஸ்தான் பிரியுது, நடுவில் காஷ்மீர் இருக்கிறது. காஷ்மீருக்கு அவங்களுக்கு சுய விருப்பம் கொடுத்துனா வெள்ளைக்காரன், நீ விரும்புனா பாகிஸ்தானில் சேர்ந்துக்க, விரும்புனா இந்தியாவில் சேர்ந்துக்க, விரும்புனா நீ தனி நாடாக இருந்துக்க என்று விட்டுட்டு போயிட்டான். அப்போ அந்த ஹரிசிங் மன்னராக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்தியாவும் அந்த நாட்டை கைப்பற்ற நினைக்கிறது, பாகிஸ்தான் கைப்பற்ற நினைக்கிறது. இவங்க ஒரு பக்கம் பெரிய வரலாறு சுருக்கி சொல்வதாக இருந்தால் அவங்க கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க ரெண்டு பேரும். அப்போ இந்தியாவில் கொண்டாந்து ஹரிசிங் மன்னர் ஒப்படைக்கிறார் நாட்டை, நீ எங்களை சேர்த்துக்கிறேன். சேர்க்கும் பொழுது ஒரு இதெல்லாம் சொன்னால் தான் உங்களுக்கு அந்த பண்டிட்டு உரிய விஷயம் விளங்கும். அந்த ஆட்சி ஒப்படைக்கும் பொழுது நேருவோட சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. யார்? அந்த ஹரிசிங் மன்னர் அப்போ நாங்கள் காஷ்மீருங்கிறது எங்கள் தனி நாடு, உங்கள்கிட்ட நாங்கள் தர வேண்டிய தேவையே இல்லை. ஆனாலும் ஒரு பக்கத்தில் பாகிஸ்தான் இருக்கிறதுனால எங்களுக்கு பாதுகாப்பு வைக்கிறது, உங்களை நம்பி நாங்கள் இந்த ஆட்சியை நாங்கள் இந்தியாவில் இணையிறதா இருந்தால் எங்களுக்கு இது தனி சட்டம் வேணும். உங்களில் உங்கள் பூர்வீகமாக நாங்கள் உங்கள்கிட்ட உள்ள ஆள் கிடையாது, நாங்கள் தனி நாடாக இருக்கும் பொழுது எங்களை நாங்கள் உங்கள்கிட்ட இணையிறோம்னு சொன்னால் எங்களுடைய சில தனித்துவங்கள் காக்கப்படணும், அது ஒத்துக்கிட்டால் இணையிறோம்னு கண்டிஷன் போட்டாங்க. அது என்ன ஒத்துக்கிட்டது, என்ன கண்டிஷன்னு கேட்டால், காஷ்மீரில் உள்ள எந்த ஒரு சட்டத்தையும் காஷ்மீர் தான் நிறைவேற்றணும், பாராளுமன்றத்தை நிறைவேற்ற முடியாது. காஷ்மீர் சட்டசபை நிறைவேறினால்தான் எதுவும் சட்டமாகும். இந்தியாவுக்கே சேர்ந்து நீங்கள் ஜிஎஸ்டின்னு கொண்டு வந்தாலும் சரி, காஷ்மீர் மறுத்தானே ஒன்றும் செய்ய முடியாது, காஷ்மீர் தனியாக இருந்துக்கிறோம், அந்த உரிமை வேணும். காஷ்மீருடைய முதல்வர் பிரதமர் என்று சொல்ல வேண்டும், அப்படி தான் அழைக்கப்பட்டாங்க. காஷ்மீர் பிரதமர் தான். அப்போ நாடு இந்தியாவில் சேர்ந்துட்டாங்க, ஆனால் காஷ்மீர் பிரதமர் என்று சொல்ல வேண்டும். அவங்களுக்கு இந்தியாவுடைய கொடி இல்லாமல் அவங்க ஒருத்தர் கொடி வச்சுருக்கிறாங்க, காஷ்மீர் கொடின்னு. அந்த கொடி தான் எங்களுடைய தேசிய கொடியாக நாங்கள் வைத்துக்கொள்வோம். அது மாதிரி காஷ்மீர்களை தவிர யாரும் காஷ்மீரில் சொத்து வாங்கக்கூடாது. காஷ்மீரில் சொத்து வாங்குறதா இருந்தால் அவங்க பூர்வீகமாக காஷ்மீரிகளாக இருக்கணும். காஷ்மீரி அல்லாத முஸ்லீமை இந்துக்கிறது யாராக இருந்தாலும் சரி, வெளி மாநிலத்தில் இருந்து உங்கள் இந்தியாவிலேருந்து கொண்டு அதில் நீங்கள் சொத்துலாம் வாங்கக்கூடாது. இப்படியான சில விதிமுறைகள்லாம் போட்டு என்ன செஞ்சாங்க, அந்த ஒப்பந்தம் போட்டவுடனே இந்த ஒப்பந்தங்களை எல்லாம் அரசியல் சாசனத்தில் எழுதினாங்க. அரசியல் சாசனம் உருவாகி கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் அதான் 360 பிரிவுங்கிறோம்ல, 370 நிற்கிறாங்க இல்லை, அதான் அது இந்த காஷ்மீருக்கு தனி அந்தஸ்து கொடுக்குறதுங்கிறது. அந்த இதை தான் இப்போ அமித்ஷா எல்லாம் நீக்கி விட்டாங்க. அப்போ அந்த மாதிரி செய்யும்போது இணைஞ்ச பிறகு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், காங்கிரஸில் இந்த படத்துடைய விஷயம் பின்னுக்கு போயிடக்கூடாங்கிறக்கா சுருக்கமாக இதை சொல்கிறேன். அந்த முன் முடிவில் இது விரிவாக பல இடத்துல பேசியிருக்கிறோம், ஆர்டிக்கல் இருக்குது. அப்போ இந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, இணைஞ்சிட்டாங்களா, இணைஞ்ச உடனே ஒவ்வொரு வாக்குறுதியாக மீறப்படுது. காங்கிரஸ் காலத்தில் ஒவ்வொரு வாக்குறுதியாக என்ன செய்து அவங்க சொன்னபடி நடக்கிறது இல்லை, ஆட்சியை கலைக்கிறது, அங்கே இவங்க வேறு டாமினேட் பண்ணுறது, கொடுத்த வாக்குறுதியெல்லாம் மீறுவது, இப்படியே ஒன்றாக மீறி கொண்டு வரும்பொழுது தான் அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த காஷ்மீரை வச்சு யுத்தம் கூட இருந்துச்சு பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும். அப்புறம் ஐநா சபையில் ஒரு ஒப்பந்தம் போட்டு என்ன செஞ்சாங்க, இனிமேல் காஷ்மீர் மக்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கணும், அதாவது வாக்கு கேட்கணும். இந்தியாவோட இருக்கிறீங்களா, பாகிஸ்தானோட போகிறீங்களா, அல்லது நீங்கள் தனியாக இருக்கிறீங்களா, சுய நிர்ணய உரிமை வச்சு தேர்தல் நடத்தி அதன்படி தீர்த்து கொள்ளணும்னு ஒப்பந்தம் ஆச்சு. பாகிஸ்தான் இந்தியாவுக்கும் சேர்த்து ஐநா முன்னாடி முடிச்சாச்சு. அப்படி இந்தியா என்ன செய்ய, இந்தியாவில் உள்ளவங்களும் அவங்க பகுதியில் இது செய்யலை. காஷ்மீர் பாகிஸ்தானில் கொஞ்சம் இருக்குதுல்ல, அவன் அந்த மக்களுக்கு உரிமையை கொடுக்கல. இது வந்தவொடனே என்ன ஆகுதுன்னு கேட்டால், அப்போ விடுதலை போராங்கிற விஷயமாக மாறுது. இந்து முஸ்லீம் போர் கிடையாது இது. அப்போ காஷ்மீரில் நாங்கள் ஒரு தனி நாடாக இருந்தோம், நம்பி உங்கள்கிட்ட ஒப்படைச்சோம். ஒப்படைக்கும் போது சில வாக்குறுதிகள் சில கண்டிஷன்கள்லாம் போட்டோம், அதை சட்ட புத்தகம் நீங்கள் எழுதின பிறகு ஒவ்வொன்றாக மீறிக்கிட்டு வர்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா எதிர்க்கிறாங்க.
அப்போ தான் கிளர்ச்சி போராட்டங்கள்லாம் நடக்குது, அதிகமான போராட்டங்கள். இது நான் கட்டுப்பட முடியாது, அந்த எழுதின பிரகாரம் நடந்தால் தான் நாங்கள் இங்கே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இது வருகிறது. இதில் முஸ்லீம்கள் மட்டும் போராடலை, பண்டிட்டுகளில் நிறைய பேர் நினைச்சிருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க. பண்டிட்டுகள்லையே இந்த அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டின அந்த போராளி குழுக்களில் இந்த பிராமணர்களும் இருந்தார்கள். அவங்களாம் எதுக்கு பார்த்தாங்க, இது நம்ம தனி நாடு, இது இந்த செல்வ செழிப்பான ஒரு நாட்டில் வந்து தனியாக இருந்தால் அவங்களுக்கு நல்ல வசதியாக இருக்குன்னா, எல்லாம் பணம் பயிர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு, குங்குமப்பூவே போதும், அவங்கள எங்கேயோ தூக்கி போட்டுரும், ஆப்பிள் போதும், அது மாதிரியான ஒரு நல்ல வளமான ஒரு பகுதியாக இருக்கும்போது இதை போய் காஞ்ச இந்தியாவில் சேர்ந்தோம்னு சொன்னால் நமக்கு பின்னடைவாகுங்கிறதுனால தான் இந்துக்களும் கூட நம்ம தனியாக இருப்பது தான் நமக்கு நல்லது என்று சொல்லி ஒரு போராட்டம் நடக்குது. அந்த மாதிரி போராட்டங்கள் நடக்கும் பொழுது தான் வன்முறைகள். அதுக்குன்னு எல்லா மக்களும் கூட போராடலை. நான் தான் சொன்னேன் ஏற்கனவே, இந்த சூஃபி மண்டாட்டில் உள்ள ஆளுங்க அந்த ஒரு சாஃப்டாகவே அணுகக்கூடிய முஸ்லீம்களாக இருக்கிறதுனால அதில் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சில குழுக்களாக சேர்ந்து ஹுரியத் அப்படி பல பேர்களில் போராளி குழுக்கள் வந்து என்ன செய்கிறாங்க, வந்து எதிர்த்து அரசாங்கத்தை எதிர்க்கிறாங்க, இராணுவத்தை எதிர்க்கிறாங்க, அதில் இந்துக்களும் சேர்ந்து எதிர்க்கிறாங்க, முஸ்லீம்களும் எதிர்க்கிறாங்க. இந்த மாதிரி நடத்த நேரங்களில் தான் இவன் போய் அவனை கூட்டமாக யார் அரசாங்கத்துக்கு விசுவாசமாக இருக்கிறானோ அவனுக்கு போட்டு தள்ளிடுவாங்க. யார் இந்த போராளி குழுக்கள், பொதுமக்களுக்கு சம்மந்தமே கிடையாது. போராளி குழுக்கள்னு ஒரு சின்ன நம்பர் இருப்பாங்க, ஆயுததாரிகள் தான். அவங்க ஆயுததாரிகள்னால் எப்படின்னு கேட்டால், முஸ்லீம் நாடு உண்டாக்கணும் அப்படி ஆளுக்கு கிடையாது. அவன் தான் 100 வருஷமாக முஸ்லீம் அல்லாத நாட்டில் இருந்தவனாச்சே. இஸ்லாமிய ஆட்சியை உண்டாக்குறதே இஸ்லாமியருக்கு நாடுங்கிறது கிடையாது. காஷ்மீர் வந்து காஷ்மீராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திற்காக வேண்டி இந்த முஸ்லீம் பௌத்தர்கள் எல்லாருமே சேர்ந்து இணைஞ்சாங்க. அந்த எல்லா மக்களும் இல்லை, எல்லாத்துலேயும் ஒரு சின்ன நம்பர் சேர்ந்து போராட்டம் பண்ணாங்க. அப்படி போராட்டம் பண்ணக்கூடிய நேரத்தில் தான் இந்த முஸ்லீம்களும் கொல்லப்பட்டாங்க, பண்டிட்டுகளும் கொல்லப்பட்டாங்க. முஸ்லீம்கள்லாம் போய் கொல்லலை, முஸ்லீமை தான் ஜாஸ்தியாக கொண்டு. இன்னும் சொல்லப்போனால் அது கணக்குப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கலவரத்தில் யார் எவ்வளோ கொல்லப்பட்டாங்கிறதுக்கு ஒருத்தர் வந்து தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் கேட்குறார். அப்போ அந்த 90 அந்த சம்பவம் நடக்கிறது. அதாவது 1990 தான் அந்த பண்டிட்டுகள்லாம் விரட்டி விட்டாங்க அப்படிங்கிறாங்கல்ல. அந்த கலவரத்தின் போது எவ்வளோ பேர் இறந்தாங்க என்று ஒரு தகவல் அறியும் உரிமையில் வந்து என்ன செய்கிறாரு, சந்தீப்னு ஒரு ஆள் கேட்குறாரு ஆர்டிஐயில். அப்போ அரசாங்கம் கொடுத்த பதிலை பாருங்கள், அது மோடி ஆட்சியில் தான் கொடுக்கப்படுது. 2021 போன வருஷம் தான் கொடுக்குறாங்க. அந்த இமேஜை பாருங்கள். அதில் என்னது, இது ஆர்டிஐயில் கொடுத்த ஒரு தகவல். அதில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அது கொடுக்கும்போது தகவலில் 1990 வந்து இந்து பண்டிட்டுகள் வந்து கொல்லப்பட்டது 89 பேர். முஸ்லீமில் கொல்லப்பட்டது 1635. அது அந்த போராளிகள் வந்து இந்து அந்த மாதிரிலாம் கொல்லலாமே, யார் வந்து அரசுக்கு விசுவாசமாக இருக்கிறானோ அவனையெல்லாம் எதிராக்கிட்டாங்க. அதாவது இந்த போராட்டத்துக்கு துணையாக இல்லாமல் போராட்டத்தை காட்டி கொடுக்குறவர்கள் சந்தேகப்பட்டாங்கன்னு சொன்னால் முஸ்லீமையும் போட்டு கொண்டாங்க, இந்துவையும் கொண்டாங்க. அது ஒரு குழு. அதிக பாதிப்பு யாருக்கு தான், இந்த போராளிகள் வந்து இறங்கின ஆட்கள்னால இந்த அளவுக்கு என் வித்தியாசம் வருது. முஸ்லீம்கள்லாம் சேர்ந்து பண்டிட்டை வரட்டிட்டான்னு சொன்னால் பண்டிட்டு மாத்திரம் கொல்லப்பட்டிருக்கேன்னு. இப்போ 89 எங்கே இருக்குது, 1635 கீழ் வரல இருக்கு பாருங்கள், 1600 இந்த நம்பருக்கு பாருங்கள், இந்த மவுஸ் வச்சு காட்டுறேன்ல. 1990 89 பேர் பண்டிட்டுகள். கடைசி லைனில் இருக்கிறது 1635. அப்போ 89 பேர் வந்து தான் பிராமணர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. முஸ்லீம் எத்தனை மடங்கு, 16 மடங்கு. அப்போ அவர்களை விட 16 மடங்கு முஸ்லீம் கொல்லப்பட்டிருக்கிறான். 16 மடங்கு ஜனத்தொகையில் அவன் இல்லை, ஆனால் 16 மடங்கு என்ன செஞ்சுருக்கிறான், கொல்லப்பட்டிருக்கிறான். அப்போ 16 மடங்கு முஸ்லீம்களையும் 1 மடங்கு இந்துக்களில் உள்ளவரையும் கொள்ளுகிறார்கள் என்று சொன்னால் இந்து முஸ்லீம் பிரச்சனையாது, அந்த பிரச்சனை இல்லை. எல்லா போராளிகள் என்ன செய்வாங்க, அந்த போராளி குழுக்கொண்டு வரக்கூடியவர்களுக்கு ஒரு பொது புத்தி இருக்கிறது. இப்போ விடுதலை புலிகள் இருந்தாங்க, அவங்க என்ன செய்வாங்க, எவனாவது காட்டி கொடுத்தா அவனை போட்டுருவாங்க, அவன் தமிழனாக இருந்தாலும் சரி. ஏன்னா போராட்டத்தில் இருக்கும் பொழுது அதை வந்து தடையாக நின்றக்கூடாது, காட்டி கொடுத்துட்டான் என்று சொன்னால் அந்த போராட்டம் ஒன்றும் இல்லாமல் ஆயிரும்னு சொல்லி எல்லா விடுதலை இயக்கங்கள்லையும் அந்த காட்டி கொடுக்குறவர்களை அவன் தான் பெரிய எதிரி அவங்க பார்வையில். எந்த ஒரு போராளிகள், எந்த மதத்தை சேர்ந்த, எந்த இனத்தை சேர்ந்த, எந்த மொழியை சேர்ந்த போராளிகளாக இருந்தாலும் அவங்களுடைய ஒரே இலக்கு என்னன்னு கேட்டால் காட்டி துரோகி, அவங்க பேரில் துரோகிகளை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லி இவங்க அரசாங்கத்துக்கு ஆதரவாக இந்த போராளிகளுக்கு எதிராக முஸ்லீம்கள் இருப்பாங்கள்ல, அவங்களையெல்லாம் தேடி கொண்டுறாங்க. அப்படி கொல்லப்பட்டவங்க எவ்வளோ பேர், ஏனது நாடு இருந்தாலும் ஒன்றும் செய்யலை, 1635 பேர். அப்போ அந்த காஷ்மீர் ஃபைலில் நீ இதை சொன்னியா,
காஷ்மீர் ஃபைலில் முஸ்லீம்லாம் சேர்ந்து இந்து வரட்டி விட்டாங்கிற. இந்துவை தன்னோட அதிகமாக கொண்டு வச்சுருக்கிறாங்க, முஸ்லீமை தன்னோட அதிகமாக கொண்டிருக்கிறாங்க. 89 வரை கொண்டுட்டு இப்போ 1635 முஸ்லீமை கொண்டிருக்கிறானே. அப்போ முஸ்லீமே கொல்லப்பட்டானா என்ன அர்த்தம்? இது இந்து முஸ்லீம்ங்கிற மேட்ரு அல்ல, இது வந்து போராளிகள் காட்டி கொடுப்பவர்கள் மேட்ரு. போராளிகள் அவங்க பார்வையில் துரோகிகள், நம்ம பார்வையில் தேசபாத்தர் வச்சுக்கலாம், அவங்க பார்வையில் போராளிகள் துரோகிகள் என்ன மேட்ரு தான் அது. அப்போ அந்த காஷ்மீரில் நடந்த சில சம்பவங்கள் நடந்தது நிஜம்தான். அதில் முஸ்லீம் சமுதாயமே செஞ்ச மாதிரி காட்டுறான். ஒட்டுமொத்த முஸ்லீம் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இப்படி தான் இருக்கிறாங்க என்ற மாதிரி அந்த சின்ன மாணவ பருவத்தில் செஞ்ச மாதிரி ஒரு கதையை ஜோடிச்சுட்டு போகிறாங்க. நான் அந்த படத்தை பார்க்கல, பொதுவாக அந்த சினிமாவை பார்க்குறது கிடையாது. ஆனால் வந்து அந்த விமர்சனங்களில் சொல்லக்கூடிய விஷயங்களை கிரகித்து இது ஏற்கனவே அவங்க சொல்லிக்கிட்டு வர விஷயமா இருக்கிறதுனால அதை வச்சு தான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ ஒட்டுமொத்தமாக என்ன செய்கிறான்னு கேட்டால், அதை பார்த்தால் முஸ்லீம்கள் இந்துக்களை ஒழிக்கிறதுக்கு உள்ளவங்க, காஷ்மீரில் நம்ம நாட்டை விட்டு விரட்டி விட்டு அகதியாக்கி விட்டாங்கன்னு காட்டுறதுக்கு செய்கிறாங்க. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு பாரதூரமான வேலைகள் வந்து அங்கே நடந்திருக்குது. இப்போ 1990 இப்போ இதில் 90 நடந்துச்சுல, இப்போ இந்த கலவரம் நடக்குது. இந்த கலவரம் நடக்கும்போது யாருடைய ஆட்சி இருந்தது? இந்த கலவரம் நடக்கும்போது ராஜாவுடைய இதில் வந்து 90களில் ஃபருக் அப்துல்லாவுடைய ஆட்சி இருக்கும்போது செஞ்சாங்கங்கிறார். முஸ்லீம் வந்து ஆட்சியில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி அந்த ஆட்சியில் உள்ள அந்த முஸ்லீம்கள் ஆட்சியில் இருந்த மாநில அரசாங்கம் பண்டிட்டுகளை கொலையும் செஞ்சிச்சு, அல்லது கொலையாளிக்கு உதவியாக இருந்துச்சு. இந்த பண்டிட்டுகளை காஷ்மீரை விட்டு வெளியேற்றுனுச்சின்னு ராஜா பதிவு போட்டிருக்கிறார். ராஜா அவராக போடல பதிவு, படத்தில் அப்படி தான் இருக்குது. அந்த படத்தில் உள்ள பிரகாரம் 1990 வந்து ஃபருக் அப்துல்லா இணைஞ்சார், அதை வந்து வெளியேற்றினார், அகதியாக்கினார்னு சொல்கிறாங்க. ஆனால் 1990 வந்து ஃபருக் அப்துல்லா ஆட்சி கிடையாது. ஆட்சி கிடைக்கப்பட்டு அங்கே கவர்னர் ஆட்சி தான் இருந்தது. கவர்னர் யாருன்னு கேட்டால் ஜக்மோகன்கிற ஒரு ஆள் தான் கவர்னர். இவர் ஆர்எஸ்எஸ்காரர். அப்போ இவங்க வந்து அன்றைய தினத்தில் வந்து விபி சிங் பிரதமராக இருந்தார். இவங்கள்ட்ட பிஜேபியில் ஒரு 85-89 எம்பிக்கள் இருந்தாங்க. இவங்க ஆதரவில் தான் அவர் ஆட்சி ஓடுனுச்சு. ஆதரவு வாபஸ் வாங்கி கவுத்து கூட விட்டாங்கல்ல மண்டல் கமிஷன் பிரச்சனைகளை. அப்போ விபி சிங் பிரதமராக இருக்கும் பொழுது இவங்க ஆதரவுலாம் அந்த கவர்மெண்ட் இருக்கிற காரணத்தினால அந்த ஒரு டாமினேட் பண்ணி ஜெகமோகனை தான் நியமிக்கணும். அவன் ஒரு முஸ்லீம் வெறுப்பாளர் இல்லைப்பா, அவனை போய் நியமித்தா முஸ்லீம் மாநிலத்தில் நல்லா இருக்காதுன்னு எவ்வளோ சொல்லி பார்த்தாலும் கேட்க மாட்டேன்ட்டாங்க. அவர் ஆட்சியை தக்க வைப்பதற்கு இவங்க ஆதரவு தேவை, எல்லா காரியத்தையும் சாதிக்கிறதுக்காக வேண்டி. அப்போ இவங்களுடைய வற்புறுத்தலில் அங்கே கவர்னரை யாரை நியமிக்கிறாங்க? ஒரு காவியை தான் அங்கே போட்டு என்ன செய்யணும், பிரச்சனை ஆக்கணும்னு 90களில் இருந்தது. ஃபருக் அப்துல்லா இல்லை, பிஜேபி அரசாங்கம் தான் இருந்தது. பிஜேபி அரசாங்கத்திலேருந்து விரட்டி விடுவானா? இப்போ யார் விரட்டினா? பண்டிட்டுகளை விரட்டினாங்கிறியப்பா. பண்டிட்டுகளை ஏன் பிஜேபி அரசாங்கத்தில் விரட்டினான்? எவன் விரட்டி இருக்க முடியும்? விரட்டினோம். நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த? விரட்டும் போது நீ தானே கவர்னருக்கு தானே அதிகாரம் கூட. அப்போ ஜெகமோகன் தானே கவர்னராக இருந்தார். ஜெகமோகன் கவர்னராக இருக்கும் பொழுது அவர் எப்படி வந்து இந்த பண்டிட்டுகளை விரட்ட விட்டுருப்பார்? சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? அப்போ அவங்க கவர்னராக இருக்கும்போது தான் பண்டிட்டுகள் வெளியேறுறாங்க. அந்த பண்டிட்டுகள் வெளியேறுவதில் தான் விஷயமே இருக்கிறது. பண்டிட்டுகள்லாம் வெளியேறலாம் இல்லை. ஜெகமோகன் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த இந்த இந்துத்துவாவுடைய சிந்தனை தானே முஸ்லீம் வெறுப்பை விதைக்கணும், அதன் மூலம் இந்துக்கள் வெறியேற்றணும், அதன் மூலம் ஒரு அரசியலாத அடையணும் கொள்கையாக இருந்ததுனால முஸ்லீம்கள் வந்து இந்துக்களை விரட்டினாங்கன்னு காட்டணும் என்பதற்காக வேண்டி இந்த ஜெகமோகன் தான் ஒவ்வொருத்தருக்கும் பணம் கொடுத்து அந்த வந்து வாகன ஏற்பாடு செஞ்சு கொடுத்து அவர்களை டெல்லியிலையும் ஹரியானாலையும் குடியமர்த்தி அத்தனை பேருக்கு நாங்கள் வேலை தர்றோன்னு சொல்லி வேலை வீடு எல்லா சகல வசதிகளோடையும் நீங்கள் கிளம்பிடுங்க, இங்கே இருக்காதீங்க என்று சொன்னார்கள். அந்த பண்டிட்டுகள் மறுத்தாங்க. 3 மாதத்துக்கு தான், 3 மாதத்துக்கு வெளியேற்ற நான் கொண்டு வந்துடுவோம் உங்களை என்று வாக்களித்து விட்டு என்ன செஞ்சார்? ஜெகமோகன் தான் வெளியேற்றினார். யார் வெளியேற்றல? எதற்கு வெளியேற்றினார்? இந்துக்களை முஸ்லீம் வெளியேற்றி விட்டான்னு இந்த காஷ்மீர் ஃபைலுக்காக தான். எதுக்காக வேண்டி? இந்துக்களை முஸ்லீம்கள் விரட்டி விட்டார்கள். அப்படி காட்டுவதாக இருந்தால் இந்த பண்டிட்டுகள் டெல்லியில் பண்டிட்டுகள் கஷ்டப்படுறாங்க, ஒரு கஷ்டமான நல்லபடியாக வச்சுருந்தாங்க. அகதிகளுக்குன்னு எந்த ஒரு சட்டமும் நம்ம நாட்டில் கிடையாது. இஷ்டத்துக்கு செய்யலாம். இலங்கை அகதிகளை சந்தியில் விடலாம், பண்டிட்டு அகதிகளை இங்கே கொண்டு வைக்கலாம். அந்த மாதிரி இருந்த காரணத்தினால பண்டிட்டுகளுக்கு எந்த குறையும் இல்லை, நல்லபடியாக கொண்டு வைத்தார்கள். 3 மாதத்தில் கூட்டிக்கிறோன்னு சொன்னார்கள். இந்த சம்பவத்தை படமாக்கியிருக்கிறான். அப்போ நீ ஃபருக் அப்துல்லா எங்கடா முதலமைச்சராக இருந்தார்? ஆட்சியில் காங்கிரஸும் இல்லையாடா? உன் ஆட்சி தானே இருந்துச்சு, உன் கூட்டணி ஆட்சினா உன் ஆட்சி தானே.
அப்போ உன்னுடைய தயவில் நடக்கக்கூடிய விபி சிங் ஆட்சி மத்தியில் இருக்கிறது, மாநிலத்தில் கவர்னருடைய ஆட்சி இருக்கிறது. மந்திரி சபை இருந்தால் கூட கருத்து வேறுபாடெலாம் பழசெல்லாம் வரும். கவர்னர்னா ஒன்லி அவன் தான் இல்லாமல் ஆளினால் ஒன்றுங்கிற ஒரு ஆளாக இருக்கும் பொழுது அவருடைய கையில் அந்த அதிகாரம் இருக்கக்கூடிய நேரத்தில் பொது அறிவு உள்ள ஒருத்தர் சிந்திச்சு பார்த்தான்னு சொன்னால் இது எப்படி பண்டிட்டை வந்து விரட்டியிருப்பாங்க. கவர்மெண்ட் இவங்க கையில் இருக்குது, இராணுவம் இவங்க கையில் இருக்கிறது. அப்போ கவர்மெண்ட் வந்து நீ பாதுகாப்பு கொடுக்கலாமே, இராணுவத்தை இறக்கி அந்த பண்டிட்டுகள் பார்த்தீங்கன்னா சூழலை வளைச்சி எவனை வெளியே உங்களை பாதுகாப்புன்னு சொல்லணும். ஒருத்தன் சொந்த வீடு வாசலாம் விட்டுட்டு வெளியே ஒரு சின்ன ஒரு விஷயமா அது. அப்படியான ஒரு விஷயத்தை வந்து எதுக்கு செஞ்சாங்க? இப்போ அறுவடை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதான் ஆர்எஸ்எஸ். முஸ்லீம் வெறுப்பை விதைப்பதற்கு கற்பனையாக சில உண்டாக்கி வைப்பாங்க. அதெல்லாம் எடுத்துக்கணும் போட. இப்போ எல்லா காஷ்மீரில் என்ன நடந்தது? அப்போ கேட்குறான் என்ன பண்ண, ஆஹா நம்மளை இப்படி செஞ்சவங்களா அந்த முஸ்லீம்லாம், இவனை ஒரு கை பார்த்துறேன். அப்படியான வெறியர்கள் அவங்க கிடையாது. காஷ்மீர் மக்கள் போராளிகள் இருந்தாங்க, அதில் இவங்களும் இருந்தார்கள். இந்து பண்டிட்டுகள் இருந்தார்கள், டோக்ராக்கள் இருந்தார்கள், அது மாதிரி வந்து பௌத்தர்கள் கூட அதில் இருந்தார்கள். அந்த போராளி குழுக்களில் முஸ்லீம் அதிகமாக இருக்கனால முஸ்லீம் அதிகமாக இருந்தான். அது போராளி குழுக்கள்ங்கிற ஒரு வகையில் நடந்த ஒரு தாக்குதல், காட்டி கொடுப்பவர்கள் துரோகிகள் என்கிற அடிப்படையில் நடந்த ஒரு தாக்குதல். இது சம்பந்தமாக இப்போ நம்ம சில உதாரணத்துக்குன்னா ஃபாரூக் அப்துல்லா அவர் கேட்குறார். ஃபாரூக் அப்துல்லா நாங்கள் வெளியேற்றவில்லை, காஷ்மீர் பண்டிதர்களை வெளியேற்றியது காஷ்மீர் முஸ்லீம்கள் அல்ல. இன்னும் பல காஷ்மீர் பண்டிதர்கள் ஒருபோதும் வெளியேறவில்லை. அதாவது பண்டிட்டுகளுக்கு போனால் பாதிப்புண்டாங்க. எல்லா பண்டிட்டு தானே போகணும். பண்டிட்டு ஒரு பகுதி இருக்கிறான், ஒரு நம்பரை காட்டுறதுக்காக கொஞ்சம் பேர் வெளியேற்றிருக்கிறாங்க. அவர் கேட்குறாரு, ஃபரூக் அப்துல்லா கேட்குறாரு, பண்டிதர்களை வெளியேற்றியது காஷ்மீர் முஸ்லீம்கள் அல்ல. இன்னும் பல காஷ்மீர் பண்டிதர்கள் ஒருபோதும் வெளியேறவில்லை, அவர்கள் இங்கு வாழ்கின்றனர். இது ஃபாரூக் அப்துல்லா உசுரோடு இருக்கும்போது சொன்னது, வாழ்கின்றனர். காஷ்மீர் பண்டிதர்கள் வெளியேற்றப்பட்ட போது நாங்கள் மகிழ்ச்சி அடைந்தோன்னு நினைக்கிறீர்களா? இந்து சகோதரர்கள் திரும்பி வந்து நம்ம அனைவருடனும் நிம்மதியாக வாழாவிட்டால் காஷ்மீர் ஒருபோது முழுமையடையாது என்று நாங்கள் எப்போது நம்புகிறோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு அவருக்கு சொல்கிறாரு, இந்த முஸ்லீம்கள் வெளியேற்றினாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, இதை விசாரணைக்கு உட்படுத்தணும். என்ன சொல்கிறாரு? உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகள், உச்ச நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் குழு காஷ்மீர் பண்டிட்டுகள் மீதான வன்முறை குறித்து விசாரணை நடத்தி உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும். அப்படி வெளிவந்தால் உலகம் முழுவதும் உள்ள பலரது மனங்களில் தெளிவை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த வெளியேற்ற நேரத்தில் பழி சுமத்தினாங்கல்ல 90களில், அப்போ அவர் டிக்ளேர் பண்ணுறாரு, நீ விசாரணை நடத்து, முஸ்லீம் தான் உன் ஆட்சி தானே, உன் ஆட்சி நீதிபதிகள் தானே, நீதிபதிகள் எல்லாம் அதிகமாக இந்து தானே இருக்கிறாங்க, அப்போ ஓய்வு பெற்ற நீதிபதி இந்து தானே இருக்கிறாங்க, அப்போ உன்னுடைய நீதிபதிகளை வச்சு உச்ச நீதிமன்ற நீதிபதியை போடு, ஓய்வு பெற்ற நீதிபதியும் போடு, இந்த காஷ்மீரில் என்ன விசாரணை நடத்துறேன்னு கேட்டார. ஏன் நீ விசாரணை நடத்தலை? விசாரணை நடத்தி நிரூபி, அப்போ உலகம் உண்மையை தெரிஞ்சுக்கிறேன். இது ஆர்எஸ்எஸ் திட்ட பிரகாரம் ஜெகன்மோகன் தான் இதை செஞ்சார். வெளியேற்றின ஆர்எஸ்எஸ் தான். எதற்கு வெளியேற்றினார்கள்? அந்த அவர்களை காட்டி முஸ்லீம் வெறுப்பை விதைத்து பதவிக்கு வருவதற்காக, இதை ஒரு ஆதாயமாக்குவதற்காக செஞ்சார்கள் விஷயம் வெளிப்பட்டு இருக்கும். அவர் அந்த நேரத்திலே பதில் கொடுக்குறாரு, நாங்கள் வெளியேற்றலை, அவங்க வரணும், வந்தால் தான் முழுமை பெறும், நாங்கள் வெளியேற்ற கிடையாது, நீங்கள் இந்த பழியை சுமத்துவதாக இருந்தால் இது விசாரணை குழு போடுங்கன்னு கேட்டார்ல. ஆட்சியர் உங்கள்கிட்ட இருந்துச்சு, விசாரணை போட்டிருக்கணும்ல, போட்டு நிரூபிச்சுட்டு அந்த நிரூபணத்தின் அடிப்படையில் நீ காஷ்மீர் ஃபைல் போட்டிருந்தீங்கன்னு சொன்னால் இந்த படம் இப்படி இருக்காது, வேற மாதிரி இருக்குது. இந்த படம் அந்த நீதிபதிகள் வந்த பிறகு அவங்க விசாரித்தார்கள்னு சொன்னால் அவங்களுக்கு எந்த பஞ்சாயத்துமே இல்லை. இந்த போராளி குழுக்கள் அவங்க துரோகிகள் நினைக்கக்கூடிய ஆட்களை தான் போட்டு தரலாங்க. அது முஸ்லீம் தான் ஜாஸ்தி, இந்துக்கள் ரொம்ப 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 கம்மி. அவங்க வெளியேற்றுற வேலையை அவங்க செய்யவும் இல்லை. அதாவது நீ தொலைஞ்சு போ, செத்து போ, ஓடி போயிரு, மதம் மாறு, இப்படியெல்லாம் அவங்க சொல்லவே கிடையாது. எல்லா விஷயமுமே அந்த விசாரணை கமிஷனில் வரும். எவ்வளோ தைரியமாக அவர் சொல்கிறாரு. இவர்களுக்கு அந்த சம்பந்தம் இருந்த விசாரணை கேட்பானா? இவர்களுக்கு அந்த சம்பந்தம் இருந்தால் விசாரணை கமிஷன் மூலமாக இன்னும் இறுகி போயிருமே. அது ஃபரூக் அப்துல்லா கேட்டார. அப்போ என்ன விளங்குது? இப்படி ஒரு விஷயமே நடக்கலை. வெளியேறினார்கள் உண்மை, வெளியேற்றப்படலை, வெளியேறினார்கள். பிஜேபி ஆசை வார்த்தை காட்டி இங்கே விட நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் அனைவருக்கும் நாங்கள் சம்பளம் தந்துடுவோம், நல்ல வேலை தருவோம், வசதியான வீடு தருவோம், நீங்கள் வந்துடுங்க, என்னை எப்படியா விட்டுட்டு வர்றது, 3 மாதத்துக்கு வாங்க. இதெல்லாம் அவங்க ஆட்களே வெளியிட்ட ஆதமனங்கள் இருக்கிறது. ஆனால் பிறகு வர்ற சொல்கிறேன். அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அப்போ லோக்சபா உறுப்பினராக இருக்கார் ஃபரூக் அப்துல்லா. தேசிய மாநாட்டு கட்சின்னு ஒரு கட்சிக்கு பேர். அதனுடைய லோக்சபாவுடைய பார்லிமெண்ட் உறுப்பினராக இருக்கார். அப்போ என்ன செய்கிறாருன்னா, பாராளுமன்றத்திலேயே இதே ஒரு பேசுகிறார்.
பாராளுமன்ற ரெக்கார்டில் போய் பார்த்துக்கலாம். அன்றைய முன்னாள் ஆளுநர் ஜெகமோகன் மீது பண்டிட் குடும்பங்கள் வெளியேறி விவகாரத்தில் குற்றம் சாட்டினார். ஃபரூக் அப்துல்லா இந்த ஜெகமோகன் தான் இந்துக்களை வெளியேற்றினார், பண்டிட்டுகளை வெளியேற்றினார். 3 மாதங்களுக்குள் அவர்கள் திரும்புவதை உறுதி செய்யப்படும் என்ற தவறான வாக்குறுதியின் பேரில் அவர்களை அப்போது அழைத்து சென்றார். அப்போ பண்டிட்டுகளை வெளியேற்றினது யார்? ஆர்எஸ்எஸ் உடைய கவர்னர். இதை எங்கே ரெக்கார்டு பண்ணப்படுது? பார்லிமெண்ட்டில் பேசுகிறாரு. நீ பதில் சொன்னீங்க, நீ ஜெகமோகன் வெளியேற்றவில்லைன்னு உங்களுக்கு பதில் இருந்துச்சு? அவன்கிட்ட கல் மாதிரி உட்காந்துருக்காங்க. அப்போ நாடாளுமன்றத்தில் இந்த கருத்து வைக்கப்படுகிறது. அப்போ நாடாளுமன்றத்தில் அவர் அதை சொல்லும்போது பொய்யா போய் அங்கே பேச முடியுமா? அப்போ ஜெகமோகன் தான் அழைத்து சென்றார், பொய்யா வாக்குறுதி கொடுத்தாரு என்று இதெல்லாம் 90களில் உள்ளது. எப்போ வெளியேற்றினார்னு சொன்னி அந்த நேரத்திலேயே நாடாளுமன்றத்தில் இது பதிவாகி இருக்கிறது. அப்போ என்ன வழங்குது? அப்போ இவங்க நீங்கள் விசாரணை பண்ணி எங்களை நிரூபித்து காட்டுங்கடான்னு கேட்குறாரு அவர். பார்லிமெண்ட்டில் குற்றம் சுமத்துக்கிறார். அப்போ அது ஒரு விஷயமாச்சு. அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டால், இன்னொரு சில ஆர்டிக்கல் நீங்கள் பாருங்கள், இன்னும் சில ஆதாரங்களை பாருங்கள். இந்த ஆதாரங்கள் மட்டும் என்கிட்ட வந்து இல்லை. ஆனால் ஒரு அறம் நியூஸ்ன்னு ஒரு சேனலில் இது போட்டிருந்தாங்க இந்த ஆதாரங்களை. இந்த செய்தி எனக்கு தெரியும், அந்த பேப்பர் கட்டிங்க நான் இல்லை, அதுலேருந்து நான் எடுத்திருக்கிறேன். நான் உங்களுக்கு சுட்டுட்டோன்னு சொல்லக்கூடாதுல்ல. அதில் என்னென்னு கேட்டால், ஸ்ரீநகரிலிருந்து இதை போடுங்க, ஸ்ரீநகரிலிருந்து அப்படின்னு சொல்லி இது ஒரு ஆர்டிக்கல். இது தினமணியில் வருது. எப்போ வருது? 3/6/1993. இந்த கீழே எழுதிக்க பாருங்கள். 3/6/1993 வெளியான தினமணி கட்டுரை. ஸ்ரீநகருங்கிறது அவங்களுடைய ஒரு தலைநகரம், காஷ்மீருடைய தலைநகரம். அதை ஸ்ரீநகரிலிருந்து அப்படின்னு சொல்லி அந்த டீட்டெயிலை அந்த ஆர்டிக்கலில் கொடுக்குறாங்க. இந்த பத்திரிக்கை யாருடைய பத்திரிக்கை? தினமணிங்கிறது பிராமணர்களுடைய பத்திரிக்கை. அப்போ அந்த சிவராமன் அதனுடைய ஆசிரியராக இருக்கிறார். அவங்க எல்லாருமே பிராமணர்கள், ஓனர்லேருந்து எல்லாருமே பிராமணர்கள். ஆர்எஸ்எஸ் உடைய தினமலருக்கு முன்னாடி அதான் ஆர்எஸ்எஸ் பத்திரிக்கைன்னு சொல்லலாம். அப்போ ஆர்எஸ்எஸ் தாக்கம் உள்ள ஒரு பத்திரிகையாக இருந்து கூட அந்த தினமலர் பத்திரிகையில் என்ன சரி தினமணி கட்டுரையில் ஸ்ரீநகரிலிருந்து எழுதுகிறாங்க. அதில் என்ன விஷயம் இருக்குது, எழுத்து சின்னது அவங்களுக்கு தெரியாது. அதை நான் பெரிதுபடுத்தி காட்டுறேன் பாருங்கள். அது வேறு இடத்துல வருது. இந்த பாருங்க, இதை பாருங்கள். காஷ்மீரிலிருந்து வெளியேறிய பண்டிட்டுகள் இன்னும் மோசமான நிலையில் நகரத்துக்கு வெளியே வசித்து வருகிறார்கள். இவர்கள் அவ்வளவாக தீவிரவாதிகளை கண்டனம் செய்யவில்லை. யார்? காஷ்மீர் பண்டிட்டுகள் என்ன செய்யலை? அந்த தினமணிக்காரர் போய் சொல்கிறாரு, அங்கே போய் பண்டிட்டு கேட்டோம்னா தீவிரவாதிகள்லாம் காரணம் இல்லை, குறை சொல்லணும்ல, வெளியேற்றினா இவங்க தான் வெளியேற்றினாங்க, விடாதீங்கன்னு சொல்லணும். தீவிரவாதிகளை கண்டனம் செய்யவில்லை. யார்? அந்த காஷ்மீர் பண்டிட்டுகள்கிட்ட போய் தினமணியுடைய செய்தியாளர்களுக்கு எடுக்கிறாங்க பேட்டி, தாங்கள் தீவிரவாதிகளால் வெளியேறவில்லை என்று கூறினார்கள். இது யார்ப்பா சொல்கிறா? உங்களால் சொல்கிறார்ப்பா. தினமணியில் சொல்லப்படுது, தாங்கள் தீவிரவாதிகளால் வெளியேறவில்லை என்று கூறினார். அரசு தங்களுக்கு ஜம்முவிலேயே ரேஷன், இருப்பிடம், வேலை இவற்றை தருவதாக வாக்களித்ததால் தான் அங்கேருந்து வெளியேறணும். நீங்கள் வெளியேற்றிங்கன்னா உங்களுக்கு என்ன செய்வோம்? ஜம்முவில் ரேஷன் தருவோம், எல்லாருக்கும் வீடு தருவோம், வேலை தருவோம் என்று சொன்னதுனால தான் வெளியேறணும்ன்றார்கள். அப்போ காஷ்மீர் பண்டிட்டுகளுடைய வாக்குமூலம் என்ன? எந்த பண்டிட்டு விரட்டப்பட்டான்னு சொல்கிறியோ அந்த பண்டிட்டு என்ன சொல்கிறான்னு கேட்டால், விரட்டலை, நான் தீவிரவாதிகள் காரணம் கிடையாது, தங்களுக்கு ஜம்முவிலே உங்களுக்கு என்ன செய்கிறோம்? ரேஷனு, இருப்பிடம், வேலை எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு, சில பேர் வேலை இருப்பீங்க, சில பேர் வீடு இல்லாமல் இருப்பீங்கல்ல, நீங்கள் போயிட்டீங்கன்னா எல்லா வசதியும் செஞ்சு 3 மாதம் அழைச்சிக்கிடுவோம் என்றார்கள். அதுக்கடுத்து மேலும் பாருங்கள், அவர்கள் தாங்கள் குடிபெயர்ந்து வந்துள்ளதாக கருதவில்லை, என்றாவது ஒரு நாள் திரும்பி செல்வோம் என்று கருதுகிறோம் இப்படின்னு சொன்னாங்கன்னு வருது. அந்த ஸ்ரீநகரிலிருந்து நான் சொன்னேன்ல, ஸ்ரீநகரிலிருந்து அந்த ஆர்டிக்கலில் இந்த நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட் இது, சரியா? அப்போ இதில் என்ன விஷயம் வருது? எந்த பண்டிட்டை வெளியேற்றினான்னு படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறியோ அந்த பண்டிட்டு சொல்கிறாங்க. எப்போ சொல்கிறாங்க? 3 ஆண்டுக்கு பிறகு 90ல் வெளியேற்றினா சொல்கிறேன். 93ல் அந்த ஆய்வு செய்கிறான் போய் அந்த பண்டிட்டுக்குள்ள நிலவரம் என்னண்டு. அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்க தீவிரவாதிக்கு பயப்பட எந்த தேவையும் கிடையாது, பயந்துக்கிட்டு சொல்ல வேண்டிய தேவை. அவங்க அகதியாக வந்துட்டாங்க, டெல்லியில் அரசாங்கத்திலே நல்ல ஒரு உபசரிப்போடு இருக்கிறாங்க. அப்போ போய் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், தீவிரவாதி காரணம் இல்லை, அவங்க வெளியேற்றலை, எங்களை வெளியேற்றினது யார் தான்? அரசாங்கம் தான் வெளியேற்றினுச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ என்ன விளங்குது? இப்போ காஷ்மீர் ஃபைல் என்னாச்சு? காஷ்மீர் ஃபைல் பொய்ன்னு விளங்குதா? இவன் படத்தில் காட்டுற மாதிரி தான் நடந்துச்சா? அப்படிங்கிற யார் வாக்குமூலம்?
பாதிக்கப்பட்டவனோட வாக்குமூலம். அந்த வாக்குமூலத்தை எடுத்து போடுறவன் யார்? முஸ்லீம் போட்டால் கூட என்ன செய்வாங்க, உனக்கு வேண்டியதை கட் பண்ணிக்கிட்டேன்பாங்க. போடுறது யாரும் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறவன், உன்னுடைய இனத்தை சேர்ந்தவன், உயர் சாதியை சேர்ந்தவன். அவனுடைய பத்திரிகையில் அந்த ஸ்ரீநகருக்கு போய் அங்கேயும் பார்த்துட்டு இந்த அகதிகள் வெளியேற்றப்பட்டாங்கல்ல அவங்களையும் விசாரிச்சுட்டு எப்படி இருக்கிறீங்க என்னன்னு கேட்டு அதை செய்தியை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொரு ஆர்டிக்கலையும் பாருங்கள். இதுவும் தினமணி தான். இந்த தினமணி 19/10/93, அது 3 ஆண்டில் 90 விரட்டப்பட்டார்கள். இது 19/10/93 தினமணியில் அதாவது உரிமை பறிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க அந்த காஷ்மீர் பண்டிட்டுகளை பற்றின விஷயந்தான். அதில் உள்ள முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, பண்டிட் விஷயத்தை பாஜக பயன்படுத்தி கொண்டது. அந்த சிம்பிள் காட்டலாம் அதில் தான் நம்ம எடுத்தது. தங்களை எப்படி வெளியேற நேர்ந்தது என்பதை பாஜக கட்டி சுட்டிக்காட்டி இந்துக்களின் உணர்வுகளை விளையாடியது, சூழ்நிலை மாசுபடுத்தி விட்டது. இது முழுக்க உண்மை அல்ல. பல பண்டிட் குடும்பங்கள் கவர்னர் ஜக்மோகன் சொன்னதன் பேரிலோ அல்லது தாங்களாக விரும்பியோ தான் வெளியேறினார்கள். அப்போ இந்த தீவிரவாதிகளுக்கு காரணம் கிடையாது, பண்டிட்டுகள் சொன்னதாக இன்னொரு ஆர்டிக்கலில் இந்த தினமணி என்ன செய்கிறது, பதிவு பண்ணுகிறது. அதிலே இன்னொரு இடத்துல என்ன வருதுன்னு கேட்டால் இன்னும் விரிவாக அதிலே வரக்கூடிய உத்தரவு என்று ஜம்முவை சேர்ந்த பால்ராஜ்பூரி என்ற பிரமுகர் சொல்கிறாரு, பண்டிட்டுகளின் தலைவரை போன்ற HN ஜாட் என்பவரை ஜக்மோகனை விமான டிக்கெட் எடுத்து கொடுத்து ஜம்முவில் இறங்க வைத்தார். அவர் திரும்பி சென்றபோது பண்டிட்டுகளிடையே பீதி ஏற்பட்டது. ஜாட்டு சென்ற பிறகு பண்டிட்டுகள் வெளியேற ஆரம்பித்தனர். என்ன செஞ்சார்னு கேட்டால், இந்த ஜாட்டுங்கிற ஒரு ஆளை பண்டிட்டுகள் தலைவரை கொண்டாந்து வச்சு தங்க வச்சு விமான டிக்கெட் கொடுத்து ஜம்மு விஷயம் தினமணியிலே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இது நாங்கள தான் டிக்கெட்லாம் எடுத்து கொடுத்து வெளியேற்றிருக்கவங்க தான் காரணமாக இருந்தாங்க, விமானத்தை எல்லாத்துக்கும் விமான டிக்கெட் கொடுத்து ஏற்றிருக்காங்கன்னு வருது. அப்போ இதில் டோட்டலாக பார்க்கும்போது என்ன வழங்குதுன்னு கேட்டால், இந்த காஷ்மீர் ஃபைல் அவங்க உண்டாக்குனது எதுக்காக வேண்டி அவங்க இதனால் தூரனோ கூட சிந்திப்பார்கள். எப்படி சிந்திப்பாங்க, ஒரு 25 வருஷத்துக்கு பிறகு அறுவடை செய்வதற்கு இப்போ எங்கேருந்து ஆரம்பிக்கணும், முஸ்லீம்கள் இந்துக்களை வெளியேற்றினாங்கங்கிறதுலேருந்து வெள்ளைக்காரங்காலத்தில் மட்டும் இல்லைங்க, முகலாயர் காலத்தில் மட்டும் இல்லை, சுதந்திர இந்தியாவிலையுமே இதில் வர மாட்டாங்க, சுதந்திர இந்தியாவிலையுமே இதான் நிலைமை அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு கருத்துருவாக்கத்தை இந்த படம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. படம் அவ்வளோ பொய் என்பதற்கு பாராளுமன்றத்தில் உரை ஆதாரமாக இருக்குது. 90 அவர் பேசின உரை ஆதாரமாக இருக்கிறது. 93 2 கட்டுரைகளில் தினமணியில் வந்த செய்திகள் ஆதாரமாக இருக்குது. என்ன ஆதாரம் இருக்குது, பண்டிட்டுகளை வெளியேற்றி முஸ்லீம்கள் வெளியேற்றி விட்டார்கள் என்ற ஒரு கருத்தை உருவாக்கி 89 பார்லிமெண்ட் உறுப்பினரை 200 ஆக்கணும், 200 500 400 ஆக்கணும் என்பதற்காக வேண்டி பிளான் பண்ணி செஞ்ச ஒரு காரியம் என்பது இதிலிருந்து விளங்குறது. இன்னும் சொல்லப்போனால் அது பொய் என்பதற்கு ஒரு ஆதாரம் சொல்வதாக இருந்தால், இந்த படம் வந்தவுடனே ஒரு இராணுவ வீரர் அவரை பற்றி அதில் குறிப்பிடுறாங்க. அந்த இராணுவ வீரரை பற்றி குறிப்பிடுறாங்க அந்த படத்தில். அந்த இராணுவ வீரருடைய கிளர்ச்சியின் போது உயிரில் இந்த இராணுவ வீரருடைய மனைவி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா வழக்கு போடுறாங்க கோர்ட்டில். என் கணவரை குறித்து தவறான தகவல் தரப்பட்டிருக்கிறது. இராணுவருடைய மனைவி அந்த படத்தில் என்ன கதை கொடுத்துருக்கான்னு தெரியலை, அதை எடிட் பண்ணி நீக்கிட்டாங்க. என்னுடைய கணவரை குறித்து தவறான தகவல் வந்திருக்குன்னு கோர்ட்டில் போட்ட உடனே கோர்ட்டில் என்ன செஞ்சிட்டாங்கன்னா அந்த காட்சி நீக்க சொல்லிட்டாங்க. அந்த தவறைத்தான் செஞ்சுருக்காங்க என்பதற்கு அந்த ஒரு பெண்ணு கோர்ட்டுக்கு போனதுனால தெரிஞ்சு போச்சு. இன்னும் என்னென்ன தவறு இருக்குது அது கோர்ட்டுக்கு போனால் தெரியும். அப்போ நீதிமன்றத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இது ஒரு தவறு என்பதை தீர்ப்பு அளித்திருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த தணிக்கை இருக்குல்ல, திரைப்படம் தணிக்கை பண்ணுவாங்கள்ல, அந்த தணிக்கையில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், படத்தில் சித்தரிக்கப்பட்ட எல்லாம் கற்பனைன்னு போட்டு தான் படத்தையே போடுறாங்க. அந்த தணிக்கையில் அனுமதி கொடுக்கும்போது இது ஒரு வரலாறு கிடையாது, இது சும்மா கதை அப்படிங்கிற நிபந்தனையோடு தான் அனுமதியை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த படத்துக்கு தணிக்கையுடைய விதியின் பிரகாரம் இது உண்மை சம்பவம் இல்லை, உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்டது அப்படின்னு அதில் சொல்லப்படலை. எப்படி சொல்லப்பட்டிருக்கு, படத்தில் சித்தரிக்கப்பட்டிருப்ப எல்லாம் கற்பனையே என்கிற கருத்து பிரகாரம் அந்த வாசகத்தை போட்டு தான் அதை என்ன செஞ்சாங்கன்னா அந்த அனுமதியை கொடுத்தாங்க. அப்போ இதில் என்ன வழங்குகிறது, இந்த படம் உண்மைக்கு மாறானது, பொய்யான தகவலை கொடுத்துருக்குறாங்க. இது நோக்கம் என்னென்னு கேட்டால், அந்த முஸ்லீம்களுக்கு வெறுப்பை விதைக்கணும். இது பல வருடங்களாக சாகாக்களில் அவங்களுடைய பயிற்சிகளில் சொல்லி கொண்டிருந்த ஒரு விஷயத்தை திரைப்படத்தில் ஆக்கிட்டாங்க. ஆக்கி என்ன செய்கிறாங்க, கூட்டம் கூட்டமாக போகிறது, 200 பேர் 300 டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறது, அங்கேருந்து ஒரு சவுண்டை கொடுக்குறது, முஸ்லீமை கொல்லணும், முஸ்லீமை விட்டணும் அப்படின்னு சபதம் எடுக்கிறது. அப்படி கூட திருப்பூரில் ஒரு தியேட்டரில் சபதம் எடுத்திருக்காங்க,
நாம் அனைவரும் எழுந்து சபதம் எடுங்கள், முஸ்லீம்களை நாட்டை விட்டு விரட்டணும்னு சொல்லி சபதம் எடுத்து பெரிய தகராறுலாம் ஆகிருக்கிறது. அப்போ இந்த அளவுக்கு நோக்கம் விளங்கி போச்சு. இப்போ நோக்கம் என்ன, இதுதான் அடிப்படையான ஒரு விஷயம் விளங்கிருச்சு. அடுத்து என்னென்னு கேட்டால், இந்த காஷ்மீரில் பண்ணிட்டு வரட்டாங்கல்ல, இன்னும் கொஞ்சம் உள்ள நோக்கி பார்த்தோம்னு சொன்னால் முஸ்லீம்கள் தான் கொஞ்சம் நிறைய பேர் வெளியே இருக்கிறாங்க, இதை விட ஜாஸ்தியாக. ஏன்னு கேட்டால் 1941ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் முஸ்லீம்கள் 72.41 72.5% இருந்தாங்க. இப்போ 1941 72% மேலே இருந்தாங்க முஸ்லீம்கள். இந்துக்கள் 25 இருந்தாங்க. இது எப்போ 41 உள்ளது. அதுக்கு அடுத்த ஒரு கணக்கெடுப்பு நடத்தலை. அதுக்கப்புறம் 61 நடத்துகிறாங்க. 1961 கணக்கெடுப்பில் முஸ்லீம்கள் 68.31 68%. அப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கிறாங்க, 72 இருந்து 4% குறைஞ்சிருக்கிறாங்க. இந்துக்களுடைய கணக்கு எவ்வளோ வருதுன்னு கேட்டால் 25% இருந்த இந்துக்கள் 28.45 28% ஆகிருக்கிறாங்க. அப்போ இந்துக்கள் கூடி இருக்கிறாங்க, 4% அவங்க கூடி இருக்கிறாங்க, 4% முஸ்லீம் குறைஞ்சிருக்காங்க. என்ன அர்த்தம்? அப்போ அவங்களும் அந்த தீவிர போராளி குழுக்களுக்கு பயந்துக்கிட்டு என்ன செஞ்சுருக்கிறாங்க, இந்துக்கள் தான் வரட்டாங்க நாங்கள் சொல்ல மாட்டோம். என்ன அப்போ அந்த மாதிரியாக அவங்களும் தான் வெளியேறி இருக்கிறாங்க. நீங்கள் சொன்ன கணக்கை விட அதிகமான பேர் இணைஞ்சிருக்கிறாங்க. முஸ்லீம்களும் அங்கே இல்லை, ஜனத்தொகை எப்படி குறையும்? அப்போ இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த காஷ்மீர் ஃபைலுங்கிறது அப்பட்டமான புழுகு மூட்டை. ஃபைல் எடுக்கிறதா இருந்தால் குஜராத் கலவரத்தை அதுக்கு ஃபைல் எடுத்தின்னு சொன்னால் உலகம் காரி துப்பும். அவ்வளோக்கு இது மாதிரி நிதர்சனமான சான்றுகளை கொண்ட எந்த ஒரு கலவரம் நடந்தது அவ்வளோக்கு ரெக்கார்டு தெஹல்கா ரிப்போர்ட்டில் இருந்து அந்த சம்பவம் நடக்கும்போது எடுத்த காட்சிகளில் இருந்து எல்லாத்துக்கும் ஆதாரத்தோடு இருக்கிறது. அப்போ குஜராத் ஃபைல் ஒன்று எடுத்தானோ, அப்படி ஒரு படம் கூட எடுத்தாங்க, பர்சானியான்னு ஒரு பேரில். அது குஜராத் அரசாங்கத்தை பஜ்ரங்கத்தினுடைய மிரட்டல்னால குஜராத்தில் ஒருவரும் திருடல. இப்போ முகநூலில் அது ஃபேஸ்புக்கில் ஓடி அந்த படம் ஓடி குஜராத் கலவரத்தை பற்றின படங்கள் இப்போ பரவி கொண்டு இருக்கிறது. அதுக்கு எடுக்கலாம். இப்போ டெல்லியில் ஷாஹின்பாக் நேரத்தில் நீங்கள் பண்ண ஒரு கலவரம் இருக்க, அதை எடுக்கலாமாடா ஃபைல்? அந்த ஃபைல்லாம் எடுக்கலாமே, 1-2 ஃபைல் இருக்கிறது, அப்படி நிறைய இருக்குது. அதனால் இந்த காஷ்மீர் ஃபைல் என்பது அப்பட்டமாக பிஜேபிக்காரங்க எப்படி அடுத்த தேர்தல் அணுகப் போகிறார்கள் என்பதை முஸ்லீம்கள் விழிப்போடு இருக்கணும். நமக்கு எதிராக என்ன மாதிரி காய்கள் நகர்த்துகிறார்கள், அப்படி நகர்த்தும் பொழுது நம்முடைய ஒவ்வொரு வார்த்தையும் அளந்து அவர்களுக்கு இடம் கொடுக்காத வகையில் பக்குவமாக பொருள்னு வைங்க, நமக்கு அழிவு தான். ஏன்னா அவன் பிளான் பண்ணி போகிறான். இந்த தமிழ்நாட்டில் கூட இதை போட்டு விட்டான்னு வைங்களேன், முஸ்லீம் இருக்கக்கூடியவனை மாற்ற நினைக்கிறான். தமிழ்நாட்டில் பெரும்பாலும் வாய்ப்பு கிடையாது. அப்போ இது அல்லாத வேறு மாநிலங்கள் என்னவா உண்டா, டோட்டலாகவே முஸ்லீம்களை அழிக்கணும்னு வந்துடுவாங்க. அப்போ அவர்கள் எவ்வளோ பிளான் பண்ணி நம்மளுக்கு எதிரியாக ஆக்கி அவன் இந்த பிராமண ஆதிக்கத்தை கையில் வச்சுக்கிட்டு, ஆர்எஸ்எஸ் என்றாலே பிராமணர் மட்டும்தான் தலைவராக இருக்க முடியும், உறுப்பினர்லாம் கிடையாது, மக்கள்லாம் கூடி தலைவரெலாம் தேர்ந்தெடுக்க முடியாது, நீக்க முடியாது. பிராமணர்கள் தலைமையில் இருந்து கொண்டு வேண்டிய ஆளுகளை நியமித்து என்ன செய்கிறது, முஸ்லீம்களை கொள்றதுக்கு தயார் பண்ணுறது. இது பெரிய பெரிய பணக்காரங்களாம் என்ன செய்கிறாங்கன்னா இந்த ரவுடி கூட்டம் மாதிரி ஒரு கூட்டத்தை வச்சுருக்கிறதுனால பணத்தை அள்ளி கொட்டுறாங்க. இந்து மத காவலர்கள்னு கொண்டு போகிறாங்க. அவங்க எதில் ஈடுபடுவாங்கன்னு கேட்டால் இந்து மதத்தை காக்க ஈடுபட மாட்டாங்க, இந்துக்களுடைய வேலை வாய்ப்புக்கு ஈடுபட மாட்டாங்க, இந்துக்களுடைய இடஒதுக்கீட்டுக்கு ஈடுபட மாட்டாங்க, இந்துக்களுடைய பொருளாதார முன்னேற்றத்துக்கு ஈடுபட மாட்டாங்க. எதுக்கு ஈடுபடுவாங்க? பள்ளிவாசல் அடிக்கணுமா, பள்ளிக்கூடத்தில் போய் பிரச்சனை பண்ணணுமா, கலவரத்தை உண்டாக்கணுமா? இந்த சிங்கிள் அஜெண்டாவில் தான் வண்டி என்ன செய்கிறது, ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்ம அவர்களுடைய இந்த திட்டங்களை விளங்கி கொண்டு முஸ்லீம்கள் பைத்தியக்காரத்தனமான முறையில் தங்களுடைய நடவடிக்கைகளை அமைத்து அவர்களுக்கு இன்னும் வலுவான அப்படி நம்மளுடைய பேச்சுக்களை அமைஞ்சிச்சின்னு வைங்களேன், கடைசியில் இந்த கதை தான் என்ன ஆகும், அவன் அழகாக வந்து எடுத்துகிட்டு போயிடுவான். எல்லாரையும் வெறுக்கிறான், ஆமாப்பா நான் வெறுக்கிற மாதிரி தானே இருக்கிறாங்க இவங்க அப்படின்னு காட்டினீங்கன்னு வைங்க, அவ்வளவுதான். அதான் இப்போ விஷயம் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். சரி, அடுத்த நம்ம விஷயத்துக்கு போயிடுவோம். இதே நாளில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இவன் என்னைக்கு இவன் இந்த படத்தை வெளியிடுறானோ அதே நாளில் ஐநா சபையில் ஒரு தீர்மானம் நிறைவேறி இருக்குது. என்ன தீர்மானம்னு கேட்டால், ஃபோபியான்னு சொல்லி ஒரு நிலைமை உலகம் பூரா இருக்கிறது. இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு வெறுப்பு விதைக்கிறாங்க, முஸ்லீமை வெறுக்கிறாங்க, முஸ்லீம்கள் பயங்காட்டுறாங்க, தீவிரவாதிங்கிறாங்க, பிற்போக்கானவர்கள்ங்கிறாங்க, இப்படி பல வகையாக சொல்லி முஸ்லீம்டா வெறுக்கத்தக்கவர்கள்ங்கிற ஒரு நோய் உண்டாகிவிட்டது என்று சொல்லி ஐநாவில் ஒரு தீர்மானம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த 57 அந்த அரபு ஆயில் ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகள்லாம் தீர்மானம் கொண்டு வர்றாங்க. அந்த தீர்மானத்தை சீனா, ரஷ்யா உள்ள நாடுகள்லாம் 8 நாடுகள் ஆதரித்து நிறைவேறிடுச்சு. என்னென்னு கேட்டால், ஒவ்வொரு மார்ச் 15லையும் இஸ்லாமோபோபியா தினம் கடைபிடிப்பது, இஸ்லாத்துக்கு எதிராக என்னென்ன செய்கிறாங்க என்பதையெல்லாம் அதை ஒரு நினைவு கூர்ந்து ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த வெறுப்புணர்வை விதைக்கக்கூடியதெல்லாம் ஒழிக்கிறதுக்கு சட்டம் இயற்றணும்
ஐநாவிலேருந்து வழிகாட்டக்கூடிய, ஐநாங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன அந்த யுத்தம் நடக்கிற அது ஒரு விஷயம். இந்த மாதிரி மக்களை கவர்வதற்கு சில வச்சுருப்பாங்க. அந்த அஜெண்டாவில் ஒரு அஜெண்டா என்னன்னு கேட்டால், பாகிஸ்தான் இந்த தீர்மானத்தை முன்மொழிகிறது, எல்லா நாடுகளும் ஏற்றுக்கிறாங்க, இந்தியா மட்டும் இந்தியா எதிர்த்து வாக்களிக்கிறாங்க. ஆனால் தீர்மானம் நிறைவேறி போச்சு. நம்ம ஐநாவில் அங்கம் வகிக்கிறதுனால ஒவ்வொரு மார்ச் 15ஆம் தேதியும் இஸ்லாத்துக்கு எதிரான வெறுப்புணர்வை ஒழிக்கிறது, அதுக்கு சபதம் எடுப்புறது, அதுக்கு வழிகாண்பது, எங்கெங்கே இஸ்லாத்துக்கு வெறுப்பு விதைக்கிறாங்க என்பதெல்லாம் நோட் பண்ணுவது என்று எடுத்திருக்கிறார்கள். அதில் இந்த காஷ்மீர் ஃபைலும் இன்னும் சேரும். அதில் எல்லாம் இந்த உலகமே தலையிடக்கூடிய நிலைமை. இவர்கள் இதே போய்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம மட்டும்தான், இந்தியா மட்டும்தான் உலகத்தில் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவர்களுடைய இந்த மாதிரியான செயல்கள் ஏற்கனவே அந்த மாதிரியான கருத்து வந்துக்கிட்டு இருக்கு உலக நாடுகளெல்லாம். இது சிறுபான்மை மக்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, முஸ்லீம்களுக்கு இந்த மோடி வந்த பிறகு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறதுங்கிற மாதிரியான ஒரு கருத்து எல்லா நாட்டிலையும் வந்திருக்கிறது. இந்த ஒரு சம்பவத்தின் மூலமாக என்ன ஆகுன்னு கேட்டால், அப்படி தனிமைப்படுத்தக்கூடிய நிலை வந்துடும். உலகத்தை சாராமல் இவங்களுக்கு அப்புறம் மாட்டு வேணலாம் ஓட வேண்டியிருக்கும். அந்த நிலையெல்லாம் வந்துடும். அதெல்லாம் ஒரு இருக்கிறது ஒரு அதே நாளில் இவங்க என்னைக்கு படத்தை வெளியிடுறாங்களோ அதே நாளில் என்ன இருக்கிறது, உலகமெல்லாம் சேர்ந்து இந்த இஸ்லாத்துக்கு எதிரான வெறுப்புணர்வு ஒழிக்கணும் என்கிற தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறது. ஒரு கூடுதல் தகவலுக்காக வேண்டி அதையும் நம்ம சொல்லிக்கிறோம்.